வெல்கம் டு தி அனதர் எபிசோட் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி வந்து வெட்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து என் சின்ன மாமியாரோட சன் சதீஷ் மாமா. அவங்களோட வெட்டிங் ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி நம்ம vlog-ஆ பார்க்க போகிறோம். இதுதான் யூடியூப்பில் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. கல்யாண vlog-ஏ மங்களகரமாக ஃபர்ஸ்ட் லாங் வீடியோவாக அமைஞ்சிருச்சு. இது வந்து இப்போ 13th ஜூன் ஃப்ரைடே நலங்கு வைக்கிறதுக்காக போனோம். கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி தான் நலங்கு வச்சுருந்தாங்க. ஸோ நானும் இது இன்னொரு நாத்தரா சங்கீதக்கா அவங்களும் தான் நலங்கு வைக்கிறதுக்காக போயிருந்தோம். சாட்டர்டே ஊர் சைட்லேருந்தும் ரிலேட்டிவ் சைட்லேருந்தும் நலங்கு எடுத்துகிட்டு வர்றதுனால நீங்கள் முன்னாடியே வந்துடுங்க அத்தை சொல்லியிருந்தனால நாங்கள் வெள்ளிக்கிழமையே நானும் அக்காவும் நலங்கு வைக்கிறதுக்காக போயிட்டோம். மகன் உறவில் இதுதான் கடைசி கல்யாணம்னு சொல்லிட்டு அக்காலாம் பேசி சிரிச்சிட்ருந்தாங்க. அப்புறம் நலங்கெல்லாம் வச்சுட்டு ஆரத்தி கரைக்கிறதுக்கு நான் அத்தை அப்புறம் சங்கீதக்கா ஃபைனலி நலங்கு வச்சு முடிச்சுட்டு அக்கா ஆரத்தி எடுத்து ஊற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஊர் சைட்லேருந்து ரிலேட்டிவ் சைட்லேருந்தும் நலங்கு வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இல்லாதனால வீடியோ கவர் பண்ண முடியல. சண்டே ஈவினிங் இங்கேருந்து ரிசப்ஷன் vlog கண்டினியூ ஆகுது. மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலில் பொண்ணு மாப்பிள்ளையும் பூஜை பண்ணாங்க. பொண்ணுக்கு அதாவது அக்கா வந்து வேலூர்ன்றதுனால ஈவினிங்கே கிளம்பி கிருஷ்ணகிரி வந்துடுறாங்க. கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஒரு பார்லரில் தான் மேக்கப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மேக்கப் ரொம்பவே சூப்பராக செட்டிலாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் இருக்கிற டெக்கரேஷன் வச்சு பாப்பாவுக்கு ஒரு குட்டி ஃபோட்டோஷூட் போயிருந்தது. ஆக்சுவலாக ஏண்டா மொட்டை அடித்தோன்னு இப்போ தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஸ்டேஜ் டெக்கரேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதில் மொட்டை போட்டதுனால பாப்பா வந்து மொட்டை போடாமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் தான் இவங்க தான் பர்சனல் ஃபோட்டோகிராஃபர் இன்னுவோட. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பிட போயிட்டோம். நைட்டு கேட்ரிங் சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டிஷ்ஷஸும் நிறைய வெரைட்டிஸ் நல்லா வச்சுருந்தாங்க. சாப்பாடு மார்னிங்கும் சரி நைட் ரிசப்ஷனும் சரி சூப்பராக நல்லா இருந்துச்சு. டின்னர் ஐஸ்கிரீமோடு முடிச்சுட்டு ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரிசப்ஷனுக்கு பிரைடு லெஹங்கா தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் ரெண்டட் லெஹங்கா 20K சார்ஜ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ரொம்பவே வர்த்தாக தான் இருந்துச்சு. அவங்களுக்கா ஸ்டிச் பண்ண மாதிரி இருந்துச்சு. மாமாவும் அக்காவும் ரிசப்ஷனில் சூப்பராக இருந்தாங்க. அப்புறம் குட்டீஸோட வைப் ஸ்டார்ட் ஆச்சு. பாட்டோட ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரு 2-3 ஸ்டெப் வந்து ஞாபகம் பண்ணி அதை வச்சு ஆடினாங்க. அது க்யூட்டாக இருந்துச்சு. ஃபங்க்ஷனுக்கு வந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ப்ரைடையும் க்ரூமையும் விட்டுட்டு குட்டீஸ் ஆடுறது தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிஜேயோ லைட்டோட குட்டீஸ் ஏனோ தானான்னு ஆடுறதுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெரியவளாக இருந்திருந்தா இவங்க கூடவும் ஆடிட்டு இருப்பா. அவனும் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறதுனால அவளும் ஆடிட்டு தான் இருந்தா. நான் அவள் படி சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாள். நைட் 10:30 11 போல் தான் மாலை மாற்றுறதும் மோதிரம் மாற்றுறதும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி என் பாட்டி சொல்லுவாங்க, உனக்குன்னு எழுதப்பட்டிருந்தா யாராலையும் மாற்ற முடியாது, கண்டிப்பாக ரைட் டைமில் உன்னை வந்து சேரும் அப்படி சொல்லுவாங்க. அப்படி தான் நான் இந்த கல்யாணன்ற பந்தத்தை பார்க்குறேன். ஏன்னா என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு பேட் சுச்சுவேஷனில் இருந்தாலுமே நமக்குன்னு இந்த நாளில் இது எழுதப்பட்டு இருந்தால் அது நமக்கு கைக்கு வந்து சேரும்ன்றது வந்து நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த யூனிவர்சலுக்கு தெரியும் நமக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுன்றது. ஃபைனலி நேரில் வந்து வாழ்த்து சொல்லிட்டு போன சொந்தங்களோட ஆசீர்வாதத்தோட ஹாப்பிலி ஹார்ட்லி தே போத் ஆர் என்கேஜ்ட். என்னடா அடுத்த நாள் டக்குன்னு மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாங்கள் கல்யாணத்துக்கு போக முடியல. ஆக்சுவலி ஏர்லைன் முகூர்த்தம் வச்சுருந்தாங்க. நானும் ஹஸ்பண்டும் போகணுன்றதுக்காக தான் பிளான் பண்ணி ரெடி ஆனோம். பட் பாப்பா வச்சுட்டு எங்களால் போக முடியல. ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு வந்தாங்க. ஹஸ்பண்ட் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது. ஹாப்பி மேரிட் லைஃப் அக்கா மாமா. நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாட்டுக்கு போயாச்சு. மார்னிங்குமே நிறைய வெரைட்டி இருந்துச்சு. அதில் ரொம்பவே பிடிச்சது வந்து ஊத்தப்பம் தான்.
முகூர்த்தம் மேக்கப் லுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அக்காவுக்கு அப்படியே ஆப்டாக ஹோல்சம்மாக சூட்டாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கு ஏர்லி மார்னிங் வரலைன்னு சொல்லிட்டு மாமியார் கோச்சிக்கிட்டாங்க. அதனால தான் இந்த வீடியோ அவங்களுக்காக எடிட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லி எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஹோப் யூ ஆல் என்ஜாய் தட். என்னோடய லைஃப்பில் நடக்கிற பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணணும், ஒரு டாக்குமெண்ட்ரியாக கொண்டு போகணும், ஒரு மெமரபிள் வீடியோஸாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய யூடியூப் சேனலில் மற்றவங்களோட ஃபேஸ் தெரியறதும் மற்றவங்களோட மொமெண்ட்ஸும் வந்து இருக்கிறது கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ டிலீட் ஆகிடும். ஸோ இன் அப்கமிங் டேஸ் என்னோடய லைஃப்பில் நடக்கிற கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.